பஞ்சமுக அனுமானை வழிபட்டால் கவலைகள் தீரும். எப்படி தெரியுமா? அனுமன் தனது பக்தர்களுக்கு வரும் எந்த கஷ்டத்தையும் ஆபத்தையும் உடனே நீக்குவார். அதனால் அவரை சங்கடமோசனன் என்றும் அழைப்பார்கள். அனுமன் எப்போதும் ஸ்ரீராமரின் பக்தராகவும் அவர் பெயரை ஜெபிப்பவராகவும் இருக்கிறார். இலங்கைப் போரின் போது ராவணனின் தம்பி அதிராவணன் தன் மாய சக்தியால் ராமர் மற்றும் லட்சுமணனை மயக்கமடையச் செய்து பாதாள லோகத்திற்கு கடத்திச் சென்றான். அங்கு 5 திசைகளில் 5 எண்ணெய் விளக்குகளை ஏற்றினான். அந்த 5 விளக்குகளையும் ஒரே நேரத்தில் அணைத்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் என்ற வரத்தை அவன் பெற்றிருந்தான். அனுமன் பஞ்சமுக வடிவம் எடுத்து ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசையை பார்த்தபடி இருந்தது. இந்த வடிவத்தை கியாண்டு ஒரே நேரத்தில் 5 விளக்குகளையும் அணைத்து அதிராவணனை கொன்றார். ராமர் மற்றும் லட்சுமணனை காப்பாற்றினார். பஞ்சமுக அனுமனை வணங்குபவர்கள் பயம், எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள். பஞ்சமுகி ஆஞ்சநேயரின் 5 முகங்களும் தனித்துவமான சக்தியைக் கொண்டுள்ளன. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்கும். வானர முகம் கிழக்கு நோக்கி எதிரிகளை வெல்லும். கருட முகம் மேற்கு நோக்கி வாழ்க்கையில் உள்ள தடைகள் மற்றும் கஷ்டங்களை நீக்கும். வராக முகம் வடக்கு நோக்கி நீண்ட ஆயுள், புகழ் மற்றும் வலிமை தரும். நரசிம்ம முகம் தெற்கு நோக்கி பயம், மன அழுத்தம் மற்றும் சவால்களை போக்கும். அஸ்வமுகம் மேல் நோக்கி வானத்தை நோக்கி ஆசைகளை நிறைவேற்றும். பஞ்சமுகி ஆஞ்சநேயர் சிலை அல்லது படத்தை எப்போதும் தெற்கு திசையில் வைக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்று அவரை வழிபடுவது மிகவும் நல்லது. அன்று சிவப்பு மலர்கள், குங்குமம் மற்றும் நல்லெண்ணெய் வழங்குவது சிறப்பானது. மேலும் வெல்லம் மற்றும் பொட்டுக்கடலை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்று அவரை வழிபடுவது மிகவும் நல்லது. அன்று சிவப்பு மலர்கள், குங்குமம் மற்றும் நல்லெண்ணெய் வழங்குவது சிறப்பானது. மேலும் வெல்லம் மற்றும் பொட்டுக்கடலை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அன்று சுந்தரகாண்டம் அல்லது அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நன்மை தரும். பஞ்சமுகி ஆஞ்சநேயர் படத்தை வீட்டின் தென்மேற்கு மூலையில் வைத்தால் வாஸ்து தோஷங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது.